அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் சேனலில் LibreOffice Calc-ல வந்து பிவோட் டேபிளில் ஃபில்டர் ஆப்ஷன் எப்படி பயன்படுத்துவது, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே போன வீடியோவில் பிவோட் டேபிள் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது என்ன, அது ஏன் யூஸ் பண்ணோம், இது என்ன பயன்பாட்டுக்காக அதை பயன்படுத்தணுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் வந்து நம்ம பிவோட் டேபிள் வந்து எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த பிவோட் டேபிளில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃபில்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அது என்ன ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னு புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு பிவோட் டேபிள் புதுசாக உருவாக்கலாம். இதில் போயிட்டு நம்ம வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இன்செர்ட் ஆர் பிவோட் டேபிள் இருக்கும். இன்கேஸ் இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இன்செர்ட்டில் பிவோட் டேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மெனு இந்த ஸ்டைலில் உங்களுக்கு மெனு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த கார்னரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி, இந்த இடத்துல இருக்கும். அதாவது இந்த வியூவில் போனீங்கன்னா, யூசர் இன்டர்ஃபேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பாருங்கிற ஆப்ஷன் வந்து டிக் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ண மட்டும் அந்த ஸ்டைலில் மட்டும்தான் என்ன செய்யும், இப்படி வரும். ஓகேவா? சரி, அது ஏற்கனவே சொன்னது தான். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன செய்யுங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல இன்செர்ட் ஆர் பிவோட் டேபிள் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. அகெயின் ஓகே அப்படின்னு கொடுங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத போட்டாச்சு, டோட்டல் சேல்ஸை தூக்கி இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் எவ்வளோ டோட்டலாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து நமக்கு கிடச்சாச்சு. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போது இந்த ரிப்போர்ட்ஸ்லேருந்து 1ஆம் தேதி மட்டும் ஆப்பிள் வந்து டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா தேவைப்படுது. இது வந்து ஆக்சுவலாக வந்து 1லேருந்து அந்த ஃபுல்லாக நமக்கு என்ன டைப் 2 டேட்டாவில் என்ன இருக்குது, 1லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. சரியா? அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, சாரி, எங்கே இருக்குது டேட்டா, இந்த இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது, மொத்தமாக வருது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஃபில்டர் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். என்ன செய்றீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள், இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இந்த இடத்துல ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் இங்கே டேட் அப்படிங்கிறத தூக்கி இது அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்துட்டு ஓகேன்னு மட்டும் கொடுங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மொத்தமாக ஆள்னு இருக்கா, இதில் நாளை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், பனானா வந்து எவ்வளோ வருது, 10,000 காட்டுது. இப்போ அதே வந்து 1ஆம் தேதி செலக்ட் பண்ணுறேன்னா 1ஆம் தேதி மட்டும் எவ்வளவு, இல்லை 1ஆம் தேதி 2ஆம் தேதி சேர்த்து எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த இது பார்த்து இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இந்த இதில் இருக்குது. இப்போ எந்த மாதிரி ஃபுல்லாக தேவைப்படுதுன்னா ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த ஃபில்டருங்கிற மெத்தட். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அதே ஃபில்டர் ஆப்ஷனில் இப்போ அடிஷ்னலாக ஒரு டேட்டா கொண்டு போகிறேன். ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற தூக்கி இதுக்குள்ளே போட்டுறேன். டேட்டுக்கு அடுத்து ஃப்ரூட்ஸ்னு போடுறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சு ஒரு ஃபில்டர் ஆப்ஷன். இந்த ஃப்ரூட் இந்த இப்போ உதாரணத்துக்கு நினச்சிறேன். இங்கே நான் வந்து 2 அப்படின்னு செலக்ட் பண்ணியாச்சு. இதில் எனக்கு ஆரஞ்சு மட்டும் போதுன்னா நீங்கள் ஆரஞ்சை மட்டும் என்ன செஞ்சுக்க முடியும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் பிவோட் டேபிளில். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.